ஒரு கிரியேச்சர் தான் விலங்குகளோட இறப்பின் கடவுள். அதாவது இந்த கிரியேச்சர் ஒரு விலங்கு மேல கையை வச்சாலே போதும், அது உடனே இறந்துரும். அப்படிதான் அங்க ஒரு பறவை இருந்துட்டு இருக்கு. அது மேல கையை வச்ச உடனே அது இறந்து போயிருது. அதே மாதிரி அடுத்தடுத்ததா ஓனை மேலையும் முயல் மேலையும் கையை வச்ச உடனே அதுவும் இறந்து போயிருது. நெக்ஸ்ட் நம்ம யாரை போட்டு தள்ளலான்ட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சூரிய வெளிச்சத்துல ஒரு அழகான மான் இருக்கிறது. அது பாக்குது. பார்த்த உடனே அது மேல அதுக்கு இன்னும் புரியாத ஒரு பாசம் வந்தது. அதனால அதை தொட போகுது. ஆனா அந்த பாசம் அதை தடுத்து அதை கொள்ளாம அதையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. திரும்பி பார்த்த மானும் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு இப்ப சாகுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தன்னோட சாவை எதிர்கொள்ள முடியாம அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிருது. கிரியேச்சர் அந்த மான் பின்னாடியே போய் மான் என்னெல்லாம் செய்தோ அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணுது. மான் அழகா தூங்கிட்டு இருக்கு. அது மாதிரியே அதுவும் செய்யுது. மானை கொல்ல வந்துக்கிறோங்கிறதே மறந்துட்டு மான் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகி அதை பாதுகாப்பா பாத்துக்குது. அதாவது மழையில கூட அதை நனையாம பாத்துக்கிறதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்படியே ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா மானுக்கு ஒரு நாள் புரிய வருது, நம்ம கண்டிப்பா இப்படி லாஸ்ட் வரை இருக்க முடியாது. தன்னோட சாவை தைரியமா எதிர்கொண்டு அந்த சாவோட கையில போய் தன்னை அர்ப்பணிக்குது. சாவு ரொம்பவே கஷ்டப்பட்டு மானை கட்டி அணைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்பவே சோகமா போயிருது.